அதிமுகவில் இருந்தபோது நீங்கள் ஓபிஎன்எஸ்வரத்துக்கு நெருக்கமாக இருந்தீங்களா, எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமாக இருந்தீங்க? எம்ஜிஆருக்கு நெருக்கமாக இருந்தேன். இவங்களையெல்லாம் நான் மதிக்கிறதே கிடையாது சார். இவங்கெல்லாம் யாரு சார் இது? இவங்க அந்த ஏதோ சந்தர்ப்ப விதிவசத்தால் அந்த இடத்துக்கு வந்தவங்க. நான் இல்லாதத எடப்பாடி பழனிசாமி இந்திரன் சந்திரன் சொல்லி அதுக்காக என்னை எப்படியாவது சேர்த்துக்க, அது தேவையில்லை எனக்கு. ஓபிஎஸ்ஸை இவர் என்ன பரதனுங்க, தர்மருங்க இதெல்லாம் சொல்லி ஓபிஎஸ் கிட்ட அண்டி நான் பிழைக்கணும் சேரணும் அப்படிங்கிற தேவை எனக்கு கிடையாது. நீ ஏன் என்னை நீக்கின? நீ தப்பு செஞ்சிட்ட, அந்த தப்பை நீ உணரணும். இந்த கட்சியை பாஜகவுக்கு அடிமைப்படாமல் நடத்து, இவ்வளவுதானே. இதில் என்ன தனிப்பட்ட நான் நீங்கள் சொல்கிற இதை நான் ஏற்றுக்கிறேன். எப்போ தெரியுமா? ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கி எடப்பாடி பழனிசாமி தன் செல்வாக்கில் இந்த கட்சியை ஆட்சி கொண்டு வரட்டும் சார். அன்னைக்கு கேளுங்க இந்த கேள்வியை. இன்றைக்கு எம்ஜிஆர் கட்சி, ஜெயலலிதா அம்மா வளர்த்த கட்சி, அந்த தொண்டர்கள் ரத்தத்தை வேர்வையை நீங்கள் உங்களுக்கு சொத்து சேர்க்கிறதுக்கு பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க, அவ்வளோதானே. மற்றவர்களுக்கு இதுவரை மத்திய பாஜகவுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு அடிபணியாத அதிமுகவை, அதிமுக தலைமையை நீங்கள் இன்றைக்கு மண்டியிட்டு இருக்கிறீர்கள், மண்டியிட வைத்திருக்கிறீர்கள். இப்போ ஜெயலலிதா அம்மா மேலே இல்லாத கேஸுங்களா? என்னைக்காவது அவங்க போய் டெல்லியில் சரண்டர் ஆனாங்களா? 27 முறை ராஜீவ்காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்தார். தனித்து போட்டியிட்டு நாங்கள் ஆட்சி அமைப்போம்னாங்க. 27 சீட்டு தான் வந்தது அவங்களுக்கு. ஜார்ஜியா அணி பிரிஞ்ச பொழுது ஜே அணியில் எங்களோட கூட்டணி சேருங்க, கூட்டணி அமைச்சரவைனாங்க. ஜெயலலிதா அம்மா ஏற்றுக்கிட்டாங்களா என்ன? போராடி தோற்றாங்க 89. ஆனால் 91 ஆளுகிற கட்சி அதிமுக ஒன்றுபடுத்தப்பட்டவுடன், ஜார்ஜியா அணிகள் இணைக்கப்பட்டவுடன் ஆளுகிற கட்சியாக அதிமுக வந்ததா இல்லையா? அதே மாதிரி இந்த கட்சியை நடத்தணும்ப்பா, இதுதான் இந்த கட்சியினுடைய அடித்தளம் என்று சொல்றோம்.